ஹை ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கேமிங் வித் ஹரிஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது த கோஸ்ட் ஹாரர் சர்வைவல் மல்டிப்ளேயர் கேமில் வந்து புதுசாக ஒரு மேப் வந்திருக்கு அப்பார்ட்மெண்ட்டுன்னு. நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் வெறும் 3 மேப் தான் சொல்லியிருப்பேன். ஆனால் இதில் புதுசாக ஒன்று வந்திருக்கு, அதான் ஆடலான்ட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து ஏதோ ஒரு சிடி பிளேயர் இருந்துச்சு, அதை கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே ஏதோ அனாமலின்னு ஏதோ இருக்காமா, அதை நம்ம கேப்சர் பண்ணணுமா. அப்புறம் அதை கேப்சர் பண்ணால் தான் எலிவேட்டர் ஓப்பன் ஆகுமா. எலிவேட்டர்னால் லிஃப்ட்டு, அது ஓப்பன் ஆகுமா. அப்போ தான் சரி நம்ம எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடலாம், கிடச்சதெல்லாம் கண்டென்ட்டு. இப்போ வந்து நம்ம ரூம் நம்பர் 8 இருக்கோம். எனக்கு இதில் எஸ்கேப் பண்ணவே எப்படின்னே தெரில, என்னன்னே புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் சரி ஒரு வீடியோ எடுப்புமே, ஏன்னா அந்த வீடியோவில் வெறும் 3 மேப்னு சொல்லியிருப்பேன். சரி ஒரு 4வது ஒரு மேப் இருக்குது, அதான் ரெக்கார்ட் பண்ணணும்னு வந்திருக்கேன். சரி அப்புறம் வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக் அப்புறம் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேட்டக்காரன் அப்புறம் இந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பேய் இருக்குது. அதில் ஒரு பேய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் மாதிரி இருக்கும். அந்த பேய்க்கு வந்து பார்த்திங்கன்னா மூலையில் உட்காரதுக்கு தான் பிடிக்கும். அந்த பேயை வந்து நம்மளாக டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அந்த பேய் நம்மளை எதுவும் பண்ணாது. அப்புறம் இன்னொரு பேய் இருக்குது, அது எது எழுதியிருக்கு, டே தள்ளுறா மொட்டையா யார்றான். ப்ரெஸ் அப் வென் ஃபவுண்ட் அனாமலி, ப்ரெஸ் டவுன் வென் நோ அனாமலி. ஆஹா ஒன்றும் புரியல, என்ன நம்பர் 8க்கே வந்திருக்கோம். சரி டவுன் ப்ரெஸ் பண்ணுவோம், என்ன ப்ளஸ் இது ப்ரெஸ்ஸே ஆக மாட்டேங்குது. சரி அப்போ இன்னொரு பேய் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து வளர்த்தியா, அப்புறம் அதோட கண் வந்து ஜொலிக்கும். அந்த பேய்கிட்ட வந்து நம்ம கேமரா எடுத்து நீட்டிட்டோன்னா, அதாவது கேமராவை அது மேலே ரெக்கார்ட் பண்ணோன்னா அந்த பேயால் அதாவது எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே நகர்ந்து போயிடும். சரி ஓகே, இது ப்ளீடிங்கா, அப்போ அவனை பேய் கொண்டுருச்சா. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸே தப்பிச்சிருந்தோம் கைஸ். சரி இதில் என்ன கணக்கு சொல்கிறானுங்கன்னு எனக்கு புரியல. சரி ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்புறம் அதுக்கடுத்தது த பேபி கோஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு குட்டி குழந்தை பேய் தான். ஆனால் அந்த பேய் நம்மளை எதுவுமே செய்யாது. அதை வந்து நம்ம வீடியோ கூட எடுத்துக்கலாம், அந்த பேய் நம்மளை எதுவுமே செய்யாது. அப்புறம் த கோஸ்ட்டுன்னு ஒரு பேய் இருக்குது. அது வந்து ஒரு வகையான பேய் தான், நார்மலான பேய். அது வந்து ஒரு பேய் தான், நம்ம அது கிட்ட போனோம்னா நம்மளை கொண்டுரும், அவ்வளோதான். சரி கைஸ், அப்புறம் நம்மளுக்கு அப்புறம் ஒரு சைக்கோ இருக்குது. அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான சைக்கோ தான். அவன்கிட்டையும் மாட்டிடக்கூடாது, ஆனால் அவன்கிட்ட ஈஸியாக தப்பிக்கலாம். அவன் நம்ம ஓடி போனாலே அவன்கிட்ட ஈஸியாக தப்பிச்சிடலாம். அப்புறம் அதுக்கடுத்து ஒரு பேய் இருக்குது. அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு சவுண்ட் விட்டுட்டே வரும். அப்படியே பாம்பு வரும்போது ஒரு சவுண்ட் கேட்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரும். அது வந்து ஒரு பொம்பளை பேய் தான். அந்த பேய்க்கு வந்து வெறும் தலையும் குடலும் மட்டும்தான் இருக்கும், மீதி உடம்பே இருக்காது. அந்த பேய்கிட்ட தான் நான் லாஸ்ட்டாக அடி வேறு வாங்குவேன் பாருங்கள். ஒருத்தன் லெஃப்ட்டு வேறு ஆகிட்டான் கேமை விட்டு. ஏன்டா லெஃப்ட் ஆகிறீங்க. இப்போ நான் ஒருத்தன் தான் இருக்கேனா இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்களானே தெரியல. சரி நம்ம நம்பர் 7 இருக்கோம். நல்லா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணோம், வேறு எங்கேயாவது போவோம். சரி இருக்கும், இன்னும் நல்லா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் அன்சைட் ரெக்கார்டே பண்ணல. என்னடா எல்லாம் செத்துக்கிட்டே இருக்கீங்க, திரும்ப ஒருத்தன் ப்ளீடிங்காமா. எந்த ஃப்ளோராடா இருக்கீங்க நீங்கள்லாம். சரி நம்ம ஓடிடுவோம் பேசாமல், எல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குது. அட யாரா நீனு, நின்றுட்டே சாகுறாங்க. சரி உன்னை ரிவே பண்ணுவோம் மெடிக்கேட் வச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒருத்தன் ப்ளீடிங்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அவன் தான் நினைக்கிறேன். அப்போ எப்படி இவனை இங்கே தான் வச்சு செத்துருக்கானா. அப்போ இங்கே தான் அந்த பேய் மேலே சுற்றும். ஆனால் எனக்கு அந்த சவுண்டு சரியாக கேட்கல நான் ஆடும்போது. சரி பார்ப்போம். சரி இவனை ஒரு வேளையை ரிவே பண்ணியாச்சு. ஆயிரே. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் 10 ஸ்கூல் வேறு திறக்க போகுது. அதனால் வீடியோஸ் கொஞ்சம் வராது, உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க கைஸ். இப்போ நம்ம நம்பர் 7லேருந்து நம்பர் 6க்கு போவான்னு பார்ப்போம். இவன் ஏதோ சைனீஸ்காரனா ஜாப்பனீஸ்காரனே தெரில, என் முன்னாடி தான் உட்காந்துருங்க. என்ன நம்பர் 4க்கு வந்துட்டோம், இது என்ன கணக்குன்னே தெரியலையே. சரி திரும்ப ரெக்கார்ட் பண்ணுவோம், நல்லது தானே. நம்பர் 1க்கு வந்துட்டு எஸ்கேப்பா என்னன்னே தெரியலையே. எதுவும் இல்லை, ஒரு பேக் வச்சுருக்கானுங்க. அந்த படிக்கட்டு ஒரு மாதிரி இருக்கே. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவோம். கேமரா வச்சுருக்கானுங்க. இப்போ அந்த கேமராலே பேயை பார்க்க வேண்டியதானே. முதல்ல இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எதுக்கு வரோன்னே தெரில. அதாவது இப்போ ஒவ்வொரு மேப்புக்கு நம்ம போய் இது அதாவது என்னது பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கும் போது நம்ம பார்க்கும்போது ஒரு கதை வச்சுருப்பானுங்க. ஆனால் கைஸ் நான் 4th ஃப்ளோருக்கு தான் நான் வந்தேன். திடீர்னு அந்த ஃப்ளோர் வந்து 8th ஃப்ளோராக மாறிடுச்சு, எனக்கு என்னென்னே புரியல. சரி அப்புறம் ஆனால் இந்த கேமில் ஒரு கதை யார் இது. நான் அந்த கோஸ்ட்னு ஒன்று பேய் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பேய் வந்து என்னை அடிச்சிடுச்சு போச்சு. என் டீம்மேட்ஸ் என்னை ரிவே பண்ண வருவானுங்களான்னு பார்ப்போம். வாங்கடா எவனாது, மைக் வேறு இருக்காது, ஆன் பண்ணி கத்தும். வாங்கடா எவனாது. என்னடா அது,
ஹியர்னு அனுப்பிட்டே இருக்கானே தவிர என்கிட்ட வர மாட்டேங்கிறான். இதுக்கு மேலே அவன் நம்மளை ரிவே பண்ணுற மாதிரி இல்லை, நம்மளே செத்துருவோம். செத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு வகையான ஆவி தான், நம்மளை நீ பேய் எதுவும் பண்ணாது. சரி நம்ம இப்போ டீமன் கிட்ட போவோம். அந்த கண்ணு பட்டன் அமுக்குனா டீமன் கிட்ட போயிடலாம். ஆனால் அது அமுக்குனா டீமன் கிட்ட போக முடியல. அப்போனா அவன் இந்த ஃப்ளோரில் தான் இருக்கான்னு அர்த்தம். மேலே ஏதோ தொங்கிட்டு இருக்கேன், என்னன்னு தெரில. இது தொங்கிட்டு இருக்கா ரத்த கரையானே தெரில. ஆனால் இதுக்கு இந்த மேட்ச் நல்லா த்ரில்லாகவே இருக்குது கைஸ். 6 பேர் வச்சுருக்கானுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு இன்னும் என்ன வேலை? அந்த கண்ணு சிம்பிள் அமுக்குன்னா டீமேட் கிட்ட போகும். ஆனால் டீமேட் கிட்ட போகவே மாட்டேது. லிஃப்ட்டு திறந்தோடனே நம்ம உள்ளே ஏறி போயிடலாம். சரி அப்புறம் அதுக்கடுத்து லிஃப்ட்டு திறந்துச்சு. பார்த்தீங்கன்னா டீம் மட்டும் இங்கே தான் இருக்கான். பயத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கான் பையன். இவனை பார்த்தா வேறு பயமாக இருக்குது. அப்படியே நின்றுட்டுருக்கான். பேய் வேறு வந்து அடிச்சிருச்சு, என்ன பண்ணுவான்? இல்லை மேட்ச் விட்டு இவன் வெளியே போயிட்டானா என்ன ஆகும்? நம்மளால் இப்போ லிஃப்ட்டை நம்மளால் அமுக்க முடியல. நம்மளால் லிஃப்ட்டை வந்து நம்ம செத்துட்டோன்னா யூஸ் பண்ண முடியல போல். சரி ஓகே, இப்போ டீமெட்டாக அமுக்குனா தான் உண்டு. இவன் ஒருத்தன் தான் இருக்கானா இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்கன்னு தெரில. வெளியே போயிட்டாங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய் கைஸ்.